பாலறிவன் ஜோதிட களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன பலனை செய்யும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படின்னாவே சந்திரன் நீசமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மனோதைரியம் இல்லாதவங்க, மன சஞ்சலம் உடையவர்கள், பலவீனமானவர்கள், உடல் பலவீனம், மனபலவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சந்திரனின் அடிப்படையில் இருக்கக்கூடியதுதான். ஆனா இந்த விருச்சிக ராசி அவங்களுடைய அந்த செவ்வாய் உச்சமா இருந்துச்சுன்னா இந்த நிலை மாறுபடும். அல்லது குரு சுக்கிரன் இணைந்தோ பார்த்தோ இருந்தாலும் இது மாறுபடும். இப்ப சாதாரண நிலை வச்சு பார்க்கும்போது 4ல் ராகு இருக்குது, 5ல் சனி பயணிக்குது, குரு 8ல் மறைஞ்சிருச்சு, 10ல் கேது. இதான் வருடக்கோள்கள். இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கிறோம். அப்போ குரு 8ல் மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறது, தனஸ்தானத்தை உயர்த்தும், சயன போகத்தை நன்மைப்படுத்தும், நல்வழிப்படுத்தும். 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பதனால் உடல் நல தொந்தரவுகள், வாகனம், வீடு இவற்றினாக உண்டாகக்கூடிய விரயத்தை, தாயாரினுடைய மருத்துவ செலவை குறைக்கும். 5ல் இருக்கும் சனி, பயணிக்கும் சனி குழந்தைகளையும், தந்தை வழி உறவு, பூர்வீக சொத்து இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை, விரயங்களை, அதற்கு 12ல் இருக்கக்கூடிய ராகு கொச்சார வேதையாக நின்று இந்த ராசிக்காரர்களுக்கு சனி செய்யக்கூடிய கெடுதலை இந்த ராகு கட்டுப்படுத்துகிறது. மேலும் 9ஆம் பார்வையாக ராகுவை குரு பார்ப்பதால் இது அதிக அளவு கெடுபலன்களை அனுபவிக்க விடாது. இது ஒரு 6 மாத காலம் தான். ஜூன் மாசத்துல குரு பேச்சியாகி கடகத்துக்கு வந்துடுவார். 9க்கு குரு வரும்போது நல்ல விஷயம். ராசியை பார்க்கிறோம், 3ஆம் பாவத்தை பார்ப்போம், 5ல் இருக்கக்கூடிய சனியை பார்ப்போம். அப்போ இந்த சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் கூடுதலாக கெடுக்காமல் இந்த குரு பார்ப்பதனால் கெடுதலை சனி பகவான் குறைத்து செய்வார். ஆனால் அந்த காலங்களில் வீடு, வாகனம், உடல் நலம், தாயாருடைய சுகம், மருத்துவ செலவு இதெல்லாம் கூடணும். ஆனால் 5ஆம் பார்வையாக ராசியை குரு பார்ப்பதால் அதுவும் இருக்காது. இந்த தொழில் துறைகள் மட்டும் சில சங்கடம், ஜீவனம், இந்த விஷயத்துல மன வருத்தம், சங்கடம், தேக்க நிலை இதெல்லாம் கேது உருவாக்கணும். ஆனாலும் இந்த ராசியை பார்க்கறதுனால சமாளிக்கிற நிலைமையில இருப்பாங்க. அதனால இந்த வருஷத்துக்கு விருச்சிக ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இறைவன் நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்காரு. 27 போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இது பொது பலன் தான். அவரவர் ஜாதகத்துல செவ்வாய், சனி இவைகளின் நிலை, குரு இந்த கிரகங்களுடைய நிலையை பொறுத்து இவர்களுக்கு சாதக பாதகம் என்பது மாறுபடும். பொதுவாக ராசியை மட்டும் வைத்து சொல்லும்போது இந்த பலன். நன்றி.